வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ரிஷபராசி ஆடி மாத ராசி பலன்கள் 2025. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரக மாற்றங்களால் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களாக பார்க்கும்போது தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். ராஜகிரகங்கள் பலமாக இருக்கும்போது உபகிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நற்பலன்கள் நடக்கும், நடந்து கொண்டுதான் இருக்கும். இதில் சில தடைகளும் சில தடுமாற்றங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் வருகிறது என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லாத நிலையாக இருந்தால் சில தடுமாற்றங்கள் இருக்கும். தசா என்பது பலமில்லாமல் பலம் இழந்து காணப்பட்டாலும் தடுமாற்றம் இல்லாமல் இருக்காது. ஒருவேளை நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசாவோ உங்களுடைய சொந்த ராசி கட்டத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது 6-8 அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாகவோ நீச பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் சில குழப்பங்களும் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் நன்மைகளை என்பது இந்த கிரக அமைப்புகள் கட்டாயம் கொடுத்தே தீரும். இதில் மாற்றங்கள் என்பது இருக்காது. நல்ல தசாவாக இருந்தால் நற்பலன்களுக்கு குறைவிருக்காது. அது என்னங்க நல்ல தசா? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகம் பயிற்சி ஆகும்போதும் மிகவும் தெளிவாக சொல்லக்கூடியது, ராசிகளிலிருந்து கணக்கிடக்கூடாது, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிடணும். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்கள் ராசி ரிஷபராசி. ரிஷபராசி என்பது சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்து சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரே ஒரு ராசி ரிஷபராசி. இதில் இந்த ரிஷபராசியில் பாவ கிரகங்கள் உச்சம் பெறாது, ஆட்சி பெறாது. அப்போ பாவ கிரகங்கள் உச்சமும் பெறாது, ஆட்சியும் பெறாதுன்னா உங்களுக்கு ஏமாற்ற தெரியாது, உங்களுக்கு யாரையும் வஞ்சிக்க தெரியாது, மற்றவர்கள் இடத்தில் உண்மையான மனமும் மென்மையான குணமும் கொண்டவங்க ஏமாறத்தான் செய்வாங்க. உங்களை பெருமையாக பேசி உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பெருமையாக பேசிட்டு உங்களை புகழ்ந்து பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. பாவ கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறலைன்னா அவங்க ஏமாற்றங்களும் ஏமாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ராசியாகவே இருக்கும். இந்த ஏமாற்றங்களும் ஏமாற்றமும் எப்படி வரும்னு கேட்டாக்கா, சந்திர பகவான் உச்சம் பெறும்போது நீங்களாகவே சொந்தமாக முயற்சி செய்வீங்க. அது சில நேரங்களில் மற்றவர்களுக்கு பிடிக்காது. அப்படி பிடித்தாலும் நீங்கள் செய்ததை தவறு என்று தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 12 ராசிகளில் ரிஷபத்தில் உச்சம் பெறுவார், கடகத்தில் ஆட்சி அமைப்பார். நட்பு சமம் என்று இருந்தாலும் இந்த சந்திர பகவானுக்கு எத்தனை கிரகங்கள் பகை தெரியுமா? ஒரு பக்கம் சனி பகை, இன்னொரு பக்கம் ராகு கேது பகை. கடகராசியில் செவ்வாய் நீசம் பெறுவார். சனி பகவானின் நட்சத்திரங்கள் அனைத்துமே பகைத்தான். இப்படி பகைகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய ராசியும் இதுதான். சரி, ஜாதகத்தில் நல்ல தசா நடப்பில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில்
மாதந்தோறும் வளர்ச்சி என்பது கட்டாயமாக இருக்கும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தரக்கூடிய பலன்களை பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கு நற்பலன்கள் கொஞ்சம் நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரியோ மற்ற ஜோதிடர்கள் சொன்ன மாதிரியோ திடீர் பணக்கார யோகங்களை இன்னும் தரவே இல்லையே அப்படின்னா இது ஜோதிடர்கள் பலன்களை சொன்னதால் வந்த தவறு இருக்காது. ஜாதகத்தில் தசா படுமோசமாக இருந்தால்தான் நற்பலன்களை குறைத்து கொடுக்கும். ஆனால் கொடுக்காமலும் இருக்காது. போன மாதத்தை விட இந்த மாதம் பரவாயில்லை, தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கும். சரி, இவ்வளவு நேரமாக ஒருவேளை குறைவான நற்பலன்களாக இருந்தால் ஜோதிடர்களை நீங்கள் மன வருத்தமாக எதையும் நினைக்கக்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடிய பலன்களாக இருந்தது. ஆடி மாதத்தில் கிரக மாற்றங்களால் எத்தகையான பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம். அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். எந்த நாளில் எதை செய்தால் வெற்றி பெறலாம், எந்த நாளில் எதை செய்தால் தோல்வி அடையும் என்கின்ற ஜோதிடத்தில் பல விதிகள் இருந்தாலும் அஷ்டமி, நவமி, கரிநாள், சந்திராஷ்டமம் மற்றும் உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகங்கள். ஆகாத கிரகம்னா என்ன? நம்ம ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிறோம், அப்போ குரு பலம் வேணும். மற்ற கிரகங்கள் வக்கரம் பெற்று இருக்கக்கூடாது, நல்ல தசா நடக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை அனைத்தும் ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் எதையாவது செய்தால், புதிதாக முயற்சி செய்தால் அதில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்காமல் சில கெடு பலன்களை தந்துவிடும் என்பதற்காக சொல்லக்கூடியது தான் இந்த சந்திராஷ்டம தினங்களை பற்றி ஒவ்வொரு பதிவிலும் மிகவும் கவனமாக இருங்கன்னு சொல்கிறது. சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். சந்திர பகவான் ரிஷபராசியான உங்களுக்கு தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பார். அப்படி 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சந்திர பகவான் இந்த நாட்களில் படுபாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக மாறுவார். அதனால் இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது. எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை சிந்தனை செய்து புதுசாக எதையும் செய்யாமல் ஏற்கனவே செய்துக்கிட்டு இருப்பதில் கோபங்களோ ஆத்திரங்களோ அவசரமோ இல்லாமல் செயல்பட்டாலே போதுமானது. சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 5ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 ஆடி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 11:51 சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது ரிஷப ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 ஆடி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8:04 மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் ரிஷப ராசியில் ஆட்சி பெறுகிறார். இம்மாதத்தில் பொருளாதார உயர்வும், எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றியும், தனப்பிராப்தி அதாவது பொருளாதார உயர்வு கட்டாயமாக இருக்கும். குரு பகவான் 2ஆம் ராசியில் இருக்கிறார். அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் செய்து வெற்றி பெறலாம். அனைத்து சுப நிகழ்ச்சின்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா உங்களுடைய ராசியில் நடந்துக்கிட்டு இருக்கும். அது யோக தசாவாக இருந்தால் திருமண யோகம் கைகூடும், வீடு கட்டும் யோகம் கிடைக்கும், வேலையில் சேர்கிற யோகம் கிடைக்கும். திடீர்னு உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்லும்.
அனைத்து வகையான சிறப்பான பலன்களையும் கொடுக்கின்ற அமைப்பில்தான் குரு பகவான் இருக்கிறார். சூரிய பகவான் புதன் பகவானுடன் இணைந்து ராசிக்கு 3இல் இருப்பது ஒரு எதிர்பாராத திடீர் தனலாபங்களை கொடுக்கும். அது உங்களுடைய சொந்த முயற்சியால் வியாபாரமாக இருக்கலாம், இல்லை தொழிலாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே நீங்கள் செய்து அதில் சில பின்னடைவு இருந்தால் இம்மாதத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகமாக தருவார் சூரிய பகவானும் புதன் பகவானும். அடுத்ததாக செவ்வாய் கேதுவுடன் இணைந்து ராசிக்கு 4இல் இருப்பது, செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதினால் உடலில் சில, அதாவது கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய் என்பது உதிரக்காரகன். அது மட்டும் இல்லாமல் உஷ்ணத்தால் சில பாதிப்புகள் கொடுக்கலாம். இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா குரு பலமாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறாரு. கேது பகவான் சுகஸ்தானத்தை பாதிக்கின்ற ஸ்தானத்தில் இருப்பதினால், அவருடன் இணைந்து செவ்வாயும் இருப்பதினால் சில உடலில் சிறு உபாதைகள் போயிடுமே தவிர பெருசாக பாதகம் இருக்காது. அடுத்ததாக ராகு பகவானை பொறுத்தவரையில் தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் ராசியில் இருக்கிறார். பெருசாக கெடுதலெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை. தொழில் மாற்றமும் அல்லது உத்தியோக உயர்வும், இல்லைன்னா இருக்கிற இடத்துலேருந்து வேறொரு ஊருக்கு சென்று அந்த தொழிலை தொடங்கி வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் தொழில் விஷயங்களாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களை, அது அரசாங்கத்தினுடைய உதவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை செய்கிறதுலேருந்து முதலாளியோ மேனேஜரோ அவங்களால் சில ஆலோசனைகள் சொல்லப்பட்டு தொழிலை இன்னும் நீங்கள் அதிகப்படியாக சிறப்பாக செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்ததாக சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும், குறைவாக இருந்தாலும் வருமானங்களை தருவதற்கு அவர் இருக்கிறது 2.5 வருஷம். இந்த 2.5 வருஷன்றது கேட்டிங்கன்னா 30 மாதம். சில மாதங்கள் போதும் உங்கள் பிரச்சனைகளை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய துன்பங்களை அவர் போக்குறதுக்கு. ஆனால் கட்டாயம் செய்வார், நம்பிக்கையுடன் இருக்கலாம். எந்த ராசிக்கு நன்மையை செய்கிறாரோ இல்லையோ சனி பகவான், ரிஷபராசிக்காரர்களுக்கு தடாலடியாக செயல்பட்டு அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்காமல் போனாலும், நல்லா புரிஞ்சுக்குங்க, வேக வேகமாக முன்னேற்றங்களை தரக்கூடிய ராசியாக ரிஷபராசி இருக்காது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு யோக அதிபதி. சனி பகவானை பொறுத்த வரையில் மெல்ல மெல்ல முன்னேற்றங்களை கொடுத்து அது நிரந்தரமாக உங்களிடத்தில் நிற்க வைப்பார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, மகாலட்சுமியின் கடாட்சம் கொண்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு, ரிஷபராசினா சுக்கிர பகவான் தானே, சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகமாகவும், சுக்கிர பகவானின் ராசிகளுக்கு என்றுமே கெடுதலே செய்தாலும் அந்த கெடுதலை விட நற்பலன்களை அதிகமாக செய்யக்கூடிய யோகசாலியாக மாறுவது தான் சனி பகவான். ஆனால் வளர்ச்சி என்பது மிகவும் வேகமாக இல்லாமல் மெல்ல மெல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார். அது நிரந்தரமாக இருக்கும். அதுவும் கெடுத்த கிரகங்களை கொடுக்கும் என்று சொல்லுவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயமாக பொருந்தும். அந்த நிலையில் சனி பகவான் இப்பொழுது பெரிய அளவில் நன்மைகளை செய்யாமல் இருந்தாலும் செய்யாமல் இருக்க மாட்டார் என்பதை முழுமையாக நம்பினாலே போதும் ரிஷபராசி. அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் சில குறைகளும் சில வருமான தடைகளை கொடுத்தாலும், நட்சத்திர பாதம் ஒன்று இருக்குது இல்லைங்களா. இப்போ ஒரு மீன ராசியில் 11 இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மீன ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திர பாதத்திலிருந்து இன்னொரு நட்சத்திர பாதத்திற்கு மாறும்போது நன்மைகளை செய்து விடுவார். அதனால் இன்னும் எங்களுக்கு பெரிதளவு வெற்றிகளை கொடுக்கவில்லையே, இன்னும்
எங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறாமல் இருக்கிறதே என்கின்ற ஒரு மனக்குழப்பமோ மன சஞ்சலமோ வேணாம். நன்மைகள் என்பது நடக்கும், கட்டாயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அதிகப்படியான நன்மை என்றால் தசாபலம், மத்தியமை பலன்கள் என்ன தசா பலமில்லாமல் இருக்கிறது என்பதை ரிஷபராசியான நீங்கள் உணர்ந்தாலே போதுமானது. நற்பலன்கள் நடக்கும், கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.